ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, நகை மதிப்பீட்டாளர் அப்படிங்கிற ஒரு பணிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஊதியம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 25,000 50,000 வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ என்னென்ன குவாலிஃபிகேஷன், எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மண்டல அலுவலகம் காஞ்சிபுரம். என்ன பணி அப்படின்னு பார்த்தோம்னா, நகை மதிப்பீட்டாளர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எங்களது வங்கியின் காஞ்சிபுரம், அதாவது காஞ்சிபுரம் மண்டல கிளைகள், அதாவது இந்த காஞ்சிபுரத்தை சார்ந்த கிளைகள் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நகை மதிப்பீட்டாளராக பணிபுரியறதுக்கான ஆட்கள் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கமிஷன் அடிப்படையில் செயல்பட நன்கு அனுபவம் வாய்ந்த, நன்கு கற்று தேர்ந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாவட்டங்களை சேர்ந்த இந்த 3 மாவட்டங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாவட்டங்களை சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் வந்து தங்களுடைய முன் அனுபவ சான்று, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குள்ளையா, அந்த சர்டிஃபிகேட்டு, சாதி சான்று, கல்வி தகுதி சான்று, அடுத்து முகவரி மற்றும் அடையாள சான்றுகளுடன் ஒரு சுய குறிப்பு அடங்கிய விண்ணப்பத்தை வந்து இத்துடன் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ சேலரி டீட்டெயில்ஸ், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கையும் பார்த்துடலாம். உரையின் மேல் முகப்பில், அதாவது நம்ம வந்து அந்த போஸ்ட் கவரில் அனுப்புகிறோம் இல்லையா, அந்த போஸ்ட் கவர் மேலே வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நகை மதிப்பீட்டாளர் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. அதையுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் கரெக்டாக எழுதிருங்க. அடுத்து பிணைத்தொகைன்னு கொடுத்துருக்குறாங்க. 25,000 முதல் 50,000 வரை வந்து இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முன் அனுபவம் பார்த்தோம்னா 2 முதல் 5 வருடங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பயிற்சி சான்று அப்படின்னு பார்த்தோம்னா பொற்கொள்ளர் குடும்பத்தை சேராதவர்களுக்கு கட்டாயம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பணியிடம் பார்த்தோம்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாவட்டங்களில் உள்ள வங்கிகளின் பிரான்ச்சஸ்க்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா டிவைடட் பண்ணி போடுவாங்க ஜாப்க்கு வந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 25/4/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க. எந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம அவளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கின்னு கொடுத்துருக்குறாங்க. மண்டல அலுவலகம் காஞ்சிபுரம், 20-21 காமராஜர் தெரு, காஞ்சிபுரம் 631502 அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுறதுக்கான தொலைபேசி நம்பர், செல்ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அது மாதிரி போஸ்ட் கவரில் வந்துட்டு நகை மதிப்பீட்டாளர் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி மேலே வந்து எழுதி மென்ஷன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. அதையுமே நீங்கள் கரெக்டாக செஞ்சுருங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சு, எவ்வளோ வேக்கன்சி, எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுக்காக ஒரு டீட்டெயில்ஸ்க்கான நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். டவுட் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தோன்னா, நம்மளோட சேனலில் இருந்துட்டு வந்து நியூ ஜாப்க்கான அப்டேட், அதாவது நோட்டிஃபிகேஷன் எது ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுற வீடியோஸ் மூலம் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இவ்வளோ சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தலை. அதை வந்து இந்த பதிவில் வந்து நான் கண்டிப்பாக பதிவு பண்ண விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.